சீதா, என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம அன்னைக்கு உன்னை பஸ்ல அவமானப்படுத்திட்டேன். அதனால நீ பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. என்னால ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடறாமோ? என்ன சீதா, இதுக்கு போய் மன்னிப்பு வந்திருக்க? நீயும் புரியாம தானே செஞ்ச. நான் எதையுமே மனசு வச்சுக்கல. நீ வீட்டுக்கு போ, புறப்படு. தேங்க்ஸ் ராமு. சீதா, என்ன நீ அந்த பையனோட பேசிட்டு இருந்தியா? யாரோட? அதான் அந்த ஐயனைக்காரர் மகன் ராமுவோட. அது வந்த நீ என்ன அது வந்து இது வந்து? நாளைக்கு உங்க அண்ணன் வந்து உன்னை நம்பித்தானே என் தங்கச்சியை விட்டுட்டு போயிருந்தேன். இப்படிதான் ஒரு பொண்ணை வளர்க்கறதான்னு கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். பாலி பையன் அன்னைக்கு பஸ்ல உன் மேல இடிச்சிட்டு இருந்தானே, ஞாபகம் இல்ல? அண்ணி அது வந்து எனக்கு விளக்க எதுவும் தேவையில்லை. ஒரு குடும்பத்தோட கௌரவம் அந்த வீட்டு பொண்ணு கையில தான் இருக்கு. அதுக்குதான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே. ஐயோ, என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்ரா அட்ரா சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்துருந்தாருன்னா வர்றவங்க போறவங்க கையெல்லாம் புட்டிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய பிடிச்சு பாத்துருக்கலாம். 4 செருப்படியும் வாங்கிருக்கேன். இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அண்ணே, காத்தடிச்சுக்கலாம் காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம், நான் எப்படி கடனை கட்டுவேன்? அதானே 5 காசு 10 காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சு உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம் தான். அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிலா அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம். மீனாம்மா, மீனாம்மா, முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி. மூச்சு நிறுத்தினா செத்துல போயிருவேன். அப்புறம் எங்க பேசுறது? சீதாம்மா பாசு. கொஞ்சம் இருங்க. மீரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். படிச்சிருப்பான், பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி, என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டேன்ல. எது புக்ஸையா? கடலை மிட்டாய. நல்ல அப்பா. சொல்லு. ஆ, உங்களை இல்ல. அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். ஏன் உம்மன் இருக்க? என்னாச்சு? எந்த பக்கம் விடுறா? கண்ட்ரி ஃப்ரூட். சீதா, பஸ் போயிடுச்சா? இல்லையே. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? என் மருமகளுக்கு இதுதாமா மாசம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நீ பாஸ் பண்ணிட்டுதா உங்க அண்ணி சொன்னாங்க. இப்ப என்ன படிக்கிற? பிஏ படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்குமா. இதோ பஸ் வந்துடுமா. ஐயோ, இருமா இருமா. டே பாமடா, அந்த அம்மா பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பஸ் வர காணமே. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். ஸ்டாப். போறானே பாவி. கஷ்டம்.
இவ்வளவு திமிரு. என்னப்பா முழுக்க வந்து நிக்கிற? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏத்துனேன்னு வச்சுக்க, பழிச்சு தான் எடுக்கணும். அடைச்சி ஏத்துறலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வண்டி திருப்பு. வண்டியே திருப்புறதா? என்னையா கிண்டலா பண்ற? வழி எப்படியா? ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஏன் நிறுத்தல? ஏற்கனவே நான் 10 நிமிஷம் லேட்டா வர்றேன். எப்படியா நிறுத்த முடியும்? லேட்டா வந்து ஓந்தப்பியா? அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு நிறமாச கர்ப்பிணி பொண்ணு பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். மரியாதையா வண்டி திருப்பு. என்னங்க காலங்கத்தா லந்து பண்ற? வண்டியெல்லாம் எடுக்க முடியாதியா? யோ, அனாவசியமா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. வண்டி திருப்புங்க. வண்டியை திருப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப நீ திருப்பணின்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பிரேக் மதிக்க கால் இருக்காது, உனக்கு டிக்கெட் விட கை இருக்காது. வண்டி எடு. எடியா வண்டி என்ன? ஓ, பின்னாடி பார்த்து விசிலடியா. காலங்காத்தால வந்துட்டாங்க. பஸ் எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டான்டா. நம்ம கில்லாடிடா. உங்களுக்கு தெரியாதா? என்னடா பாக்குற? உன் கருப்பு தோலை உடிச்சிட வேண்டாம். கோவிச்சுக்கிறாரு கண்ணா, எல்லாம் ஜாலிக்கு தான். சீதா, என்ன இது புது பழக்கம்? எப்பவுமே வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன கண்டுக்காமையே போற? என்னாச்சு? இன்னைக்கு காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. என்னம்மா, ஏதோ சொல்ல வந்த? சொல்லு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு குழந்தைய பார்த்தேன். உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்? உங்களை மாதிரியே குழந்தை இருந்துச்சு. இதே மாதிரி ரவுண்டு முகம், சின்ன மூக்கு, குண்டு கண்ணு, இதே மாதிரி ஆப்பிள் கண்ணும். உங்க கண்ணத்தை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. போதும் போதும், கொஞ்சம் விட்டா கடிச்சிருவேன். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். போகல போங்கல்ல. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே? பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தையா சொன்னேன்? இதை தானே சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க? எங்க நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அட தூ. அட அறிவு கட்ட வைக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? ஏன்? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. ஐயோ, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏன்டா மிரண்டு ஓடுறீங்க? நான் எங்கட மிரண்டு ஓடுறேன், நீ மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பார், இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து வாயில அப்பி அப்ப வச்சிருக்கான். நான் பேச முடியாதே. அதுக்கு அப்புறம் அது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்படி விடுங்கடா, சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. வாங்கடா.
ஆத்தங்கர தோப்புக்குள்ள ஆவாரம்பு காட்டுக்குள்ள சாட வச்சு பாட்டுக்குள்ள பாடுறது யாரு உள்ள கண்டுபிடிச்சிட்டியா? இல்லடா நீ கண்டுபிடிச்சா பாத்தியா? என்ன சிரிப்பு? நாங்க புடிச்சு கொடுத்தா உடனே சிரிச்சிருவீங்களே. எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களா? எப்படி 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 சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து